என் பசங்க வந்து கிரேட் 7லேயும் 4லேயும் படிக்கிறாங்க. இங்கே இருக்கிற புது புது மெத்தடான ரீடிங்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்குது. ஐ சி த அப்சர்வேஷன் கிளாஸ். பசங்களாம் எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க. மேம் எடுத்த விதம் சூப்பராக இருந்தது. மேம் போர் அடிக்காத மாதிரி எடுத்தாங்க. எனக்கே வந்து சொல்லணும் போல இருந்தது. அதுக்கு ஆன்சர் அந்த அளவுக்கு பசங்க வந்து ஆக்டிவாக நல்லா இருந்தாங்க. பசங்க மேம் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து அது அவங்க பதில் அவங்களுக்கே தெரிகிற மாதிரி இங்கே வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஐ லைக் இட் த கிளாஸ். மேம் வந்து போர் அடிக்காத மேம். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, மேம் வந்து ஐயோ எப்படா அந்த மேம் போவாங்க அப்படின்னு தோணும். ஆனால் இல்லை, உண்மையாலுமே கம்ப்யூட்டர் எடுத்தாங்க. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. மேம் வந்து ஃபாஸ்ட் ரீடிங்கில் பசங்க 20 வேர்ட்ஸ் 30 வேர்ட்ஸ் எழுதுனதுலாம் அமேசிங்காக இருந்தது. கிளாஸ் வந்து கவனிக்குள்ளே நம்மளே ஏஞ்சி சொல்லும் போல இருந்தது. பசங்க எல்லாமே ஆக்டிவாக இருந்தாங்க. நடுவில் கிளாஸ் எடுக்குள்ளே பசங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக மேம் வந்து அடிக்கடி செரஃப் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. சூப்பராக இருந்தது. மேம் ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணக்குள்ளே பசங்க வந்து அது 24 வேர்ட்ஸ்லாம் எழுதுறது வந்து பெரிய விஷயம். ஃபிஃப்த்து கிரேட் 5 எழுதுறது. நான் உண்மையாலுமே அதெல்லாம் நல்லா அமேசிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் வந்து கம்யூனிகேஷனை பற்றி, ஆன்லைன் வந்து எப்படி நடந்துக்கணும், எதில் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சொன்னாங்க. பசங்க வந்து அதோட ஆக்டிவாக இருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.